இறை இயேசுவை இதயத்தில் தாங்கிய இனிய இதயங்களே, காற்றும் புயலும் சூழ்ந்த கடல் பயணம் இன்றைய நற்செய்தியாக நமக்கு தரப்பட்டுள்ளது. நாம் வாழும் காலத்திலேயே வாழ்ந்து தன் வாழ்வில் பல்வேறு வழிகளையும் சவால்களையும் எதிர்கொண்ட புனித அன்னை தெரசா இந்த நற்செய்தியின் ஆழம் உணர்ந்து கூறுகின்றார். எனது வாழ்வு பயணத்திலும் இப்படி புயல்கள் சூழ்கின்றன. பல வேளைகளில் இயேசு தூங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் இயேசு என்னுடன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே என் படகின் பயணத்தை மன உறுதியுடன் தொடர்கின்றேன் என்கின்றார். நம்பிக்கையின்றி மனிதனால் எதுவும் செய்ய இயலாது. நம்பிக்கைதான் அத்தனைக்கும் அடித்தளம். இன்றைய நற்செய்தியில் மாலை நேரத்தில் படகில் பயணத்தை தொடங்குகின்றார்கள். நம் வாழ்க்கை பயணத்தில் நாமும் மாலை நேரத்தை சந்தித்தே ஆக வேண்டும். விவிலிய மொழியில் மாலை நேரம் என்பது துன்பங்கள் நிறைந்த நேரம் என்ற பொருள் உண்டு. எனவேதான் அன்று எம்மாவோ சீடர்கள் மாலை நேரம் ஆகிறது, எங்களோடு தங்கும் என்று தம்மை வார்த்தையினால் நம்பிக்கை ஊட்டிய இயேசுவை அழைத்தனர். ஒளி மங்குகின்றது, இருள் சூழ்கின்றது. இருளோடு கூடவே பெரும் புயலும் அடிக்கின்றது. புயலும் மழையும் இணைந்து நிற்கும் சூழலிலும் இயேசு கண்ணயர்ந்து தலையணையில் தூங்கிக் கொண்டுள்ளார். அச்சம் கொண்ட சீடர்களையும் இயற்கையையும் ஒரு சேர கடிந்து கொள்கின்றார் இயேசு. நம்பிக்கை இல்லையா என்று சாடுகின்றார். இதில் 3 விதமான கேள்விகள் புதைந்து கிடக்கின்றன. உங்கள் மேல் நம்பிக்கை இல்லையா? என் மேல் நம்பிக்கை இல்லையா? பிறர் மேல் நம்பிக்கை இல்லையா என்பது இயேசுவின் ஆதங்கமாக வெளிப்படுகின்றது. முதலாவதாக தன்னம்பிக்கை வேண்டும். படகில் அடியெடுத்து வைக்கின்ற போது தன்னம்பிக்கை தாராளமாக ஊற்றெடுக்க வேண்டும். கடலோடும் அலையோடும் போராடும் குணம் கொண்டவர்கள் மீனவர்கள். நெஞ்சுரம் மிக்கவர்களால் தான் கடலுக்குள் வாழ்வை கண்டெடுக்க முடியும். தன்னம்பிக்கையை ஆதாரமாக கொண்டவர்கள் எவ்வித நம்பிக்கையும் இல்லாமல் அஞ்சி நடுங்குவதைப் போல நாமும் நம்மை பற்றிய அளவுகோலின்றி துன்பங்களுக்குள் நம் வாழ்வை அடகு வைத்து விடுகின்றோம் என்ற நிலையைத்தான் இயேசு சாடுகின்றார். இரண்டாவதாக பிறரை நம்ப வேண்டும். நற்செய்தியை நன்கு வாசித்தோமானால் மற்ற படகுகளும் அவர்களோடு பயணித்தன. பிற படகுகளில் பயணிப்பவர்களுக்கும் இதே சிரமத்திற்கும் துன்பத்திற்கும் உள்ளாகித்தான் இருப்பார்கள். பல வேளைகளில் நமக்கு மட்டும்தான் துன்பமும் துயரமும் இருக்கின்றது என்று நினைத்து அல்லல் படுகின்றோம். வீட்டிற்கு வீடு வாசற்படி போன்று படகிற்கு படகு அலையும் புயலும் உண்டு. தனி ஒருவராய் எதிர்கொள்வதை விட ஒருவருக்கொருவர் உதவி புரிந்து இணைந்து போராடினால் துன்பத்தின் வலி தானாக குறையும். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நம்பிக்கையை ஊற்றி உறவை வளர்த்தால் வாழ்வு வளம் பெறும் என்பது இயேசுவின் அறைகூவல். மூன்றாவதாக இறை நம்பிக்கை. வாழ்க்கை பயணத்தில் நாம் தனித்து விடப்படுவதில்லை. இறைவன் நம்மோடு பயணிக்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். எகிப்திலிருந்து விடுதலையாகி வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட போது இறைவன் பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்புத்தூணாகவும் பயணம் செய்தார். விடுதலை பயணம் 13:21. இறைவன் நம்மை தனித்து விடுவதில்லை. உலகம் முடியும் வரை நம்மோடு இருக்கின்றார். இந்த படகில் கூட அவர் பயணிக்கின்றார். அவர் நம்மை மறப்பதில்லை. நாம் தாம் அவரை பல வேளைகளில் மறந்து போகின்றோம். துன்பத்தில் மட்டுமே அவரை நாடுகின்றோம். எப்பொழுதும் அவரை தேட வேண்டும். மகிழ்ச்சியிலும் இன்பத்திலும் அவரை தேட வேண்டும். அவர் எப்பொழுதும் நமக்கு உதவ காத்திருக்கின்றார். ஏனெனில் இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதுமில்லை, உறங்குவதுமில்லை. ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களிடம் எப்பொழுதுமே புன்முறுவல் பூத்த முகத்துடன் இருக்கிறீர்களே, உங்களுக்கு துன்பம் என்ற ஒன்றே கிடையாதா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர், எல்லா மனிதர்களுடைய வாழ்விலும் இருப்பது போன்று என் வாழ்விலும் துன்பங்கள் உண்டு. ஆனால் என்னை படைத்து பராமரித்து வரும் மாபெரும் சக்தியான கடவுளது கரத்தில் நான் இருக்கிறேன் என்ற ஆழமான உணர்வு என்னிடம் எப்பொழுதுமே உண்டு. இவ்வுலகிலுள்ள எல்லா பிரச்சனைகளையும் விட மேலானவராக கடவுளின் கரத்தில் நான் இருக்கும்போது எந்த துன்பமும் என்னை எதுவும் செய்துவிட முடியாது என்ற உணர்வே என் மகிழ்ச்சிக்கு காரணம் என்று பதில் சொன்னார்.
எனவே தன்னம்பிக்கை மானுட வாழ்வின் மூல ஆதாரமாகிறது. அடுத்திருப்பவர் மீது கொள்ளும் ஆழமான நம்பிக்கை வாழ்வின் அர்த்தமாகின்றது. நம்மை காத்து பராமரித்து வரும் இறைவன் மீது நாம் கொள்ளும் நம்பிக்கை நமது வாழ்வை சுகமாக்குகிறது, சுவையாக்குகின்றது. ஆமென்.